மக்களவையில் அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி இல்லை, அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கை படு மோசமாக குறைஞ்சிருக்கிற சூழல்ல ஒரு ரியல் எதிர்க்கட்சிகளாக செயல்பட வேண்டிய நிலை அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் மாதிரியான மாநில கட்சிகள் முன்னால் நிற்குது. ஆனா இந்த கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக, உண்மையான எதிர்க்கட்சிகளாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மாநிலங்களுக்கான நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜை வாங்கிட்டு பல விதங்கள்ல மோடி கவர்மெண்டோட ஒரு டீலுக்கு போயிடுவாங்களா? இல்ல, இதுல பிஜு ஜனதாதள் கொஞ்சம் மற்ற ரெண்டு கட்சியிலேருந்து ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. பிஜு ஜனதாதளுக்கு அவர்களுடைய மாநிலத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் பின்னுக்கு போக போக பிஜேபி தான் மெயின் எதிர்கட்சியாக அங்கே உருவாகிட்டு இருக்கு. அப்போ அவர்கள் பிஜு ஜனதாதள் பாஜகவை எதிரி கட்சியாக தீர்மானித்து தான் செயல்பட வேண்டும். வேற தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் அந்த த்ரெட் இருக்கே தவிர அது இம்மீடியட் த்ரெட் கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து அது த்ரெட் ஆகும். இதுல பிஜேபி த்ரெட்டா பாக்குறதுக்கு முன்னால அவங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு த்ரெட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல இடதுசாரிகளுக்கு இன்னும் பாரதிய ஜனதாவோட அதிகமான வாக்குகள் தான் இருக்கு. அடுத்த அசம்பிளி தேர்தலில் கடுமையான போட்டி இடதுசாரிகளோட தான் இருக்கும். இங்க திமுக தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய த்ரெட். ஆக மத்தியில ஜெயலலிதாவோ மம்தா பானர்ஜியோ இரண்டு வேடமும் போடணும். அது ஆரம்பத்திலே அவங்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சாதகமான இந்த மத்திய அரசு எங்களுக்கு சாதகமானவற்றை செய்யும் அப்படின்னு தமிழகம் சொல்லிட்டு அதே சமயம் கடுமையாக அவங்களை எதிர்க்கவும் செய்யணும். அப்ப ரெண்டுமே செய்யணும். பிஜு ஜனதாதள் அதை பத்தி கவலைப்படாம நேரடியாகவே எதிர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரவீந்திரன், அவங்க ஸ்டேட் சென்ட்ரிக்கா பாக்குறாங்க, ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா பார்த்தா எல்லாருக்குமே பிரதமர் ஆசை இருக்குது. மோடி ஒரு பவர்ஃபுல் பிரதமரா உட்கார்ந்து இருக்காங்க. மோடிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிரதமரா வரணும்னா ஆன்டி மோடி பண்ணாதான் வர முடியும். அதுக்கு இப்போ ஹெவியா நிற்கிறது மம்தா பானர்ஜி. அங்க கம்யூனிஸ்டுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வீதம் குறைவுனாலும் இஷ்யூ பேஸ்டா கம்யூனிஸ்ட் கீழே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பங்களாதேஷ் இல்லீகல் இன்ஃபிளிக்டர் இஷ்யூ எடுத்தாலே ஒரு தரப்பு ஓட்டர்ஸ் மம்தா கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க, இன்னொரு தரப்பு ஓட்டர்ஸ் கம்யூனிஸ்ட்ல ஜாதியை சொல்லக்கூடாது என்னாலும் சொல்றேன், ஹைஸ்தா கம்யூனிட்டி போன்றவர்கள் பாஜகவில் கன்சால்டேட் ஆவாங்க. இந்த சூழ்நிலையில் பாஜகவை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் மாநில அளவிலும் மம்தா பானர்ஜிக்கு வருகிறது. அகில இந்திய அளவிலும் பாஜகவை எதிர்த்தால் தான் ஒரு ஆன்டி மோடியில தனக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் சான்ஸ் 5 வருஷம் கழிச்சு வருங்கிற ஒரு பார்வை வருது. தமிழக முதல்வர் இன்னைக்கு 37 இடம் எடுத்தும் அகில இந்தியாவில் எந்த ஒரு ரோலும் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நாளைக்கும் ஒரு 3வது அணிக்கு தலைமை ஏற்கணும்னா இருக்கிற மோடி எதிர்த்தாதான் அவங்களோட அம்மா பிரதமருங்க தான் அதிமுக காரங்களுக்கு கோசம். ஜெயலலிதா பிரதமர் ஆகணும்னா ஜெயலலிதாவுக்கு மோடி எதிர்த்தாதான் அந்த ஆஸ்பிரேஷன் இதாகணும். இது அடுத்தபடியா காங்கிரஸ் ஆல்டர்னேட்டிவ் வரக்கூடிய கட்சி, அந்த கட்சியும் மோடிக்கு எதிராக பண்ணும். இதையும் தாண்டி இன்னொரு கட்சி மக்களவையில் இடம் பெறாவிட்டாலும் இந்திய அளவில் பிரதமர் பதவியை குறி வச்சு ஆம் ஆத்மி கட்சி இது பண்ணுவாங்க. அவங்க 4 சீட் இருக்காங்க. 4 சீட் இருக்கு. மக்களவையில் 4 சீட்னா லீடர்ஸ் இல்ல, யோகேந்திர யாதவோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்ல, அவங்க இருந்தா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குங்கிற அந்த அடிப்படையில் சொன்னேன். சோ இந்த 4 கட்சிகள் தான் இன்னைக்கு அடுத்து மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருங்கிறதுல ஒரு உயிர் துடிப்போட இந்திய அளவில் மாநில கட்சிகளை அரவணைச்சோ அல்லது நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, இம்மீடியட்டா மோடிக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பிரதமர்ங்கிறத விட இந்த ஆட்சிக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக எதிர்கட்சிகளாக செயல்படுறதுக்கான வாய்ப்புள்ள லீடர்ஸ்னு பார்க்கலாம். அவங்களுடைய கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ், அவங்க செய்ததையும் செய்ய தவறியதையும் பத்தி பேசுறதுக்கான ரோலை இவங்க ப்ளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் அதுல எங்க வித்தியாசம் வருதுன்னா, பாலிசிஸ் எடுத்துப்போம். நீங்க கடுமையாக எதிர்க்க வேண்டியது வெறும் எதிர்கட்சியாக மட்டுமே எதை எடுத்தாலும் எதிர்க்கிறது அப்படிங்கிறப்ப லெஃப்ட் எதை எடுத்தாலும் எதிர்க்க போறாங்க, அவங்களுக்கு இடம் இருக்கோ இல்லையோ. ஆனால் இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டா மம்தா பானர்ஜி அதை வேற மாதிரி பார்ப்பாங்க, ஜெயலலிதாவும் நிச்சயமாக அதை வேற மாதிரி தான் பார்க்க போறாங்க. இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் மினரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறப்ப அதற்கு ஜெயலலிதா கிட்டேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வரப்போறது இல்லை. ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக பிஜு ஜனதாதள் அதை வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்ப ஒரு காமனான ஒரு பிளாங்கை இந்த 3 பேரும் கிரியேட் பண்றது கஷ்டம். 2011 ஜெயலலிதா முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுடைய தொடர்ச்சியான பிரதமருக்கு எதிரான கடிதங்கள்ல, பிரதமருக்கு எழுதின கடிதங்கள்ல அவங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எப்படி இல்லையோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் அது உண்மைதான். ஆனா அவங்க அந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு எதிரி கட்சியாகவும் அதை
ஈவன் தமிழ்நாட்டு எலெக்ஷன்லயே காங்கிரஸை கடுமையாக தாக்கி பண்ணாங்க. ஆனா இங்க பாலிசி வைஸ் இப்போ வந்து உதாரணத்துக்கு இவர்கள் ஒத்து போகக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து பாரதிய ஜனதா செய்ய போகுது. அப்ப நீங்க அதை தாக்க முடியாது நீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுடைய ஒத்த பாலிசி தான். நீங்க எதை எடுத்தாலும் வந்து அவர்களை திட்டவே முடியாது. இப்போ எஸ்பெஷலி இப்போ வந்து அவங்க பிஸ்கல் டெபிசிட்டை கண்ட்ரோல் கொண்டு வராங்க, இன்ஃப்ளேஷனை குறைக்கிறாங்க அப்படின்லாம் வச்சுப்போம். அப்ப நீங்க அது வந்து மக்கள் விரோத கொள்கை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அது ஆஸ்பிரேஷன் தான் பாலிசியை டிசைட் பண்ணும். மாநில கட்சிகளுக்கெல்லாம் வந்து பாலிசிஸ்ல ஒன்றும் ஃபார்ம் ஒன்றும் கிடையாது. உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் தான் அந்த பாலிசி டிசைன் பண்ணும். எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து அந்த ஆஸ்பிரேஷன்ல தான் போவாங்க. அது இமிடியேட்டா வரலனாலும் கம்மிங் டேஸ்ல அதுதான் எல்லாரோட பொலிட்டிக்கல் கனவுகளும் வந்து பிரதமர் பதவி. இன்னைக்கு வந்து பிரதமர் பதவி தேவகவுடா அடைஞ்சிட்டாரு, குஜரால் அடைஞ்சிட்டாரு, விபி சிங் அடைஞ்சிட்டாரு, சந்திரசேகர் அடைஞ்சிட்டாரு. ஸோ வி கேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 37 இடங்கள் அதிமுக மக்கள் போட்டிருக்காங்கன்னா ஜெயலலிதா பிரதமர் ஆவாங்கிற நம்பிக்கையில தான் மக்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க வாக்கு கேட்டாங்க. அது இன்னைக்கு மோடிக்கு கிடைச்ச ஒரு சோசியல் இன்ஜினியரிங், இந்துத்துவா வளர்ச்சி பல அலையில் அது வந்து முடியலை. ஆனா இது வந்து இது ஒரு கமா தான். நாளைக்கு இதுக்கான முயற்சி எங்கேயும் எடுப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுப்பாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் எடுப்பாரு. காங்கிரஸ் ஏற்கனவே இருந்தவங்க அவங்க மீண்டும் வரதுக்கு முயற்சிப்பாங்க. இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஒரு லெஃப்ட் லீனிங் ஒரு பாலிசி எடுப்பார் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஆனா ஜெயலலிதா அதையே செய்ய போறாங்களா அப்படிங்கறத எங்க சந்தேகம். ஜெயலலிதா இந்த 2-3 வருடங்கள்ல அவங்க எடுத்த நிலைப்பாடுகள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2014 தேர்தலுக்கான அறிக்கையும் கிட்டத்தட்ட அந்த லீனிங்ஸோட தான் இருக்கிற மாதிரி. இல்ல உங்களுக்கு வந்து அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் பாலிசிஸ் அது ஒரு பேலன்ஸ். நீங்க ஓவர்லி லெஃப்டாக கிடையவே கிடையாது. சரி, அது கரெக்ட். முழுக்க வந்து இடதுசாரி கட்சிகள் பேசுற மாதிரி ஜெயலலிதா இதெல்லாம் சிம்பிளா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த ஆஸ்பிரேஷன் அந்த இலக்கு பிரதமர் பதவியை நோக்கி அதுக்கு எந்தெந்த ரூட்ல பயணம் பண்ணணும், என்னென்ன ஹெர்டல்ல தாண்டணும், அதை நோக்கி தான் இந்த 4 வருஷம் பயணம் பண்ணுவாங்க. இப்ப நரேந்திர மோடி மாதிரியும் இருக்க வேண்டாம், இடதுசாரிகள் மாதிரியும் இருக்க வேண்டாம். பழைய காங்கிரஸ் ரோல, சென்ட்ரிஸ்ட் ரோல எடுத்து இந்த கட்சிகள் வந்து ஒரு நகர்த்தலை செய்ய முடியும் இந்திய அரசியல்ல. அதை செய்வதற்கான திட்டங்களோட அவங்க இருப்பாங்களா அப்படின்னு அதான் அந்த இன்னைக்கு முக்கியமான கேள்வியாக இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து தனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன் தான் முக்கியம் அப்படின்னாங்கன்னா இவர்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே கூட அந்த ஒரு உரசல் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. 3 பேரும் இன்றைக்கு பேசுறாங்கனாலும் இதுல வந்து பிஜு ஜனதா தள் அவர் ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில் அவருக்கு கண்ட்ரோல் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும், அதாவது ஜெயலலிதாவும் மம்தா பானர்ஜியும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. பட் இவர்கள் 3 பேரும் ஒருமித்த ஒரு பாலிசி, நீங்க ஒன்று ஆஸ்பிரேஷன், அடுத்தது வந்து இதுதான் எங்களுடைய கொள்கைகள், இந்த கொள்கைகளுக்கு எதிரால் மத்திய அரசு போச்சுன்னா நாங்க அதை கடுமையாக எதிர்ப்போம் என்று இவர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. செயல் திட்டத்தின் அடிப்படையில் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க நோக்கம் வந்து அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும். அதுக்கு காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்க. அந்த சரியான டைம் வரும்போது கரெக்ட்னு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த வித்தைகளும் திறமைகளும் உள்ளவர்கள் தான் 4 பேர்களும். இந்த இறுதியான கேள்வி பத்ரி, இப்போ இவங்களை சமாளிக்கிறது தான் மாநிலங்களோட சுமூகமான உறவு, சமமாக எல்லாரையும் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி முழக்கங்கள் மூலமாக இந்த முதல்வர்களோட டீல் போட்டு மாநில நலன்களுக்கான பேக்கேஜ் கொடுத்துட்டா மாநிலங்களவை மூலமாக வரக்கூடிய சிக்கல்களை மோடி அரசு வந்து சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதும், அப்படி ஒன்றும் இல்லைன்னாலும் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளையும் சட்டங்கள் மூலமாக எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லாம நிர்வாக ஆணைகள் மூலமாகவே செய்துட்டு போயிடலாங்கிற மாதிரியான சூழலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாநிலங்களவை குறித்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லைங்கிறத என்னுடைய கருத்து. அது என்ன எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா? அது மட்டும் இல்ல, ரொம்ப தேவைன்னா நீங்க வந்து ஜாயிண்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நீங்க கால் பண்ணலாம். அவங்க ரிஜெக்ட் பண்ணா அது பிரச்சனை இல்லை. நிச்சயமா என்னுடைய கருத்து என்னன்னா, மோடி வந்து தமிழகத்தோட ஒரு நல்ல உறவு தான் வச்சுப்பாரு. நீங்க இதுலயுமே ஒரு பிரித்தாளும் காரியத்தை செய்யலாம். பிஜு ஜனதா தள் ஒடிசாக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க வந்து நீங்க எதிர்கட்சியாக வரணுங்கிறதுனால நீங்க அவர்களை வந்து ஒதுக்கியே கூட வைக்கலாம். அப்படிதான் இருக்க மாட்டோம்னு அவர் சொல்றாரு. ஆனா செயல்பாட்டில் அதெல்லாம் செய்யலாம்னு நான் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவர்களுடைய செயலும் பேச்சுவார்த்தையும் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்க வந்து கேரட் ஸ்டிக் 2த்தையுமே பண்ணலாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தமிழகத்தோட ரொம்ப இணக்கமான சூழலையும் மற்ற 2 இடத்துல வேற மாதிரியான ஒரு பாலிசியும் ஃபாலோ பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். ராஜ்யசபா பொறுத்தவரையில வந்து தெலுங்கானா உருவாகிறதுக்கு பாஜக சப்போர்ட்ல தான் காங்கிரஸ் தெலுங்கானா உருவாக்கிச்சு. அதே மாதிரி சோனியா கிட்ட சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க. மாநில கட்சிகளை டீல் பண்றதை விட காங்கிரஸ் டீல் பண்ணிட்டு போறாங்க. மற்றபடி 3 மாநிலத்திலும் மோடி வளர்வதற்கு முயற்சி பண்ணுவார், தமிழகம் உட்பட. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.